வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நடிகர் விஜயோட அரசியல் பிரச்சாரத்தை பத்தி நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள், முன்வைக்கிற சில கடுமையான விமர்சனங்களை தான் ஆழமா அலசப் போறோம். சரி, முதல்ல இந்த ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு செம ஷார்ப்பான கமெண்ட் ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, பிரச்சாரத்துல ஒரு தீவிரம் இல்லையோங்கிற ஒரு விமர்சனம் தான். சோ, இங்க முதல் கேள்வியே அவரோட கேம்பெயின் டைமிங் பத்தி தான். அதாவது இந்த 10 மணி டு 5 மணி பிரச்சாரம்ங்கிறது தீவிரமான அரசியல் களத்துல எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்னு நம்ம சோர்ஸ் கேள்வி எழுப்புது. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு. ஒரு பக்கம் விஜய் லேட்டா ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி மாதிரி தலைவர்கள் எல்லாம் ராத்திரி பகலா மக்கள் கூடவே இருக்காங்கன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. இந்த பிரச்சாரத்தை சீக்கிரமா முடிக்கிறத கிண்டல் பண்றதுக்கு ஒரு லைன் அடிக்கடி யூஸ் பண்றாங்களாம். 6 மணிக்கு மேல வண்டி ஓடாதுன்னு. இது ஒரு தேர்தல் நேரத்துல இருக்க வேண்டிய முழு ஈடுபாடு இதுல இல்லையோன்னு காட்டுது. ஓகே, இந்த டைமிங் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை விட சீரியஸான சில விஷயங்களையும் நம்ம சோர்ஸ் சுட்டி காட்டுது. அதாவது ரத்து செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள்னு அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, பல இடங்கள்ல பேரணிக்கு பெர்மிஷன் வாங்கிட்டோம், கடைசி நிமிஷத்துல கேன்சல் பண்ணிடுறாங்களாம். பெரம்பலூர்ல எல்லாம் மக்கள் நடுராத்திரி வரைக்கும் காத்துட்டு இருந்து ஏமாந்து போயிருக்காங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, தொடர்ச்சியா நடக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, இதுக்கு அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சியான திமுக தான் எங்களை தடுக்கறாங்கன்னு. ஆனா சோர்ஸ் என்ன கேக்குதுன்னா, அப்படி சொல்றீங்களே, அதுக்கு ஆதாரம் எங்கன்னு? அதான் நம்ம சோர்ஸ் ரொம்ப நேரடியா ஒரு சவால் விடுது. எந்த அதிகாரி தடுத்தார்? அவரோட பேரை சொல்லுங்க. என்ன தேதி, எந்த இடம், எதுவுமே சொல்லாம சும்மா ஒரு குற்றச்சாட்டை மட்டும் வெச்சா எப்படி அப்படின்னு கேக்குது. சரி, தலைவர் மேல இருக்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குன்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது. அதையும் பாப்போம். பாருங்க நிலைமை எப்படி இருக்குன்னு. வேட்பாளர்களுக்கே அவங்க தொகுதி எதுன்னே தெரியலையா. சில பேரு பிரச்சாரத்துக்கே வர்றதில்லையா. இன்னும் சிலர் எதிர்க்கட்சிக்கு போயிட்டாங்கன்னு வரைக்கும் குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு மேல நிர்வாகிகளுக்கு அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லைன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றாங்க. ஒரு தாவேகா வேட்பாளர் ஒரு இடத்துல ஓட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கிருந்த மக்களே, ஐயா இது உங்க தொகுதி கிடையாது, நீங்க அங்க போய் ஓட்டு கேளுங்கன்னு சொன்னாங்களாம். பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, பூத் ஏஜென்ட்களுக்கு அவங்க கொடுத்ததா சொல்லப்படுற இந்த ட்ரைனிங் தான் ஹைலைட்டே. 3 பேரை பூத்துக்குள்ள அனுப்புங்க, ஓட்டர் லிஸ்ட்டை செக் பண்ணுங்க, பிரச்சனைனா போனை வச்சு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனா உண்மையில தேர்தல் விதிப்படி ஒரு கட்சிக்கு ஒரு ஏஜென்ட் தான் உள்ள இருக்க முடியும். அதுவும் போன் எல்லாம் கொண்டு போகவே முடியாது. பூத் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியம். அதுலயே இப்படி ஒரு அடிப்படை தவறு நடந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த உள்ளக குழப்பங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவங்களோட ஒட்டுமொத்த பிரச்சார வியூகம், அதாவது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? அதுவும் பழைய வாக்காளர்கள் கிட்ட எடுபடலைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இத அவங்க ஒரு புது ஃபார்முலான்னு சொல்றாங்க. அதாவது மக்களை சந்திக்கிற மாதிரி சில சாம்பிள் வீடியோக்கள் எட்டா போதும், நேரடியா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களாம். ஆனா 30 வயசுக்கு மேல இருக்கிற வாக்காளர்கள் எல்லாம் தலைவர் நேரடியா வந்து பிரச்சாரம் பண்ணுவார்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இந்த ஃபார்முலா வேலைக்கு ஆகுமான்னு இந்த சோர்ஸ் கேள்வி எழுப்புது. இந்த பிரச்சாரத்தோட தன்னம்பிக்கை எந்த லெவல்ல இருக்குன்னு காட்ட இந்த சோர்ஸ் ஒரு ரொம்ப காட்டமான ஒரு வரியை யூஸ் பண்ணுது. என் முகம் முன்னே போதும், நான் எங்க நின்னு பிரச்சாரம் செஞ்சாலும் எனக்கு ஓட்டு விழுந்துடும் நினைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இவ்ளோ விமர்சனங்களையும் பார்த்தாச்சு. அப்போ இந்த தாவேகாவோட வெற்றி வாய்ப்பு பத்தி இந்த சோர்ஸ் கடைசியா என்ன முடிவுக்கு வருது? நம்ம சோர்ஸோட கணிப்பு ரொம்பவே நேரடியானது. தாவேக ஜெயிக்க போற சீட்களோட எண்ணிக்கை 0. சோ நம்ம சோர்ஸ் சொல்றத பார்த்தா இந்த பிரச்சாரம் முழுக்க முழுக்க ஒரு ஒழுங்கில்லாத மாதிரி தெரியுது. ஆனா அரசியல்ல ஒரு ஸ்டாரோட இமேஜ் மட்டும் களத்துல இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஜெயிக்க வைக்குமா? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. வழக்கம் போல இந்த சோர்ஸ் சொல்ற விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வர்றதுதான் எங்க வேலை. முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். இந்த அலசல்ல எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.